புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சென்னை ராயப்பேட்டை தலைமைக் கழகத்தில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்கத்தையொட்டி அண்ணா வழி திராவிடம் வாழ்வியலுக்கான அரசியல் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைத்த பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் பல்வேறு குளறுபடிகளை அரசு செய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் நாள்தோறும் 1000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தற்போதைய திமுக ஆட்சியில் நாள்தோறும் 600 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. அனைத்து ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி வாழ்த்து. புரட்சி தமிழருக்கும் தீபாவளி வாழ்த்தை பகிர்ந்த செய்தியாளர்கள். அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றி. தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தால் 25 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய பிரதேச சுகாதாரத்துறை அமைச்சர் கடிதம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை மிக அலட்சியமாக இருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா போலீசாரால் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது, அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னரே மருந்து நிறுவனத்தின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது. மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள். ஸ்ரீசன் மருந்து நிறுவனம் மீது கடந்த ஆண்டே எழுந்த புகார் குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை குழந்தைகள் உயிர் போயிருக்காது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. 2024ஆம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 25ஆம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 2 ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் பொருட்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணத்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறது.
அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தகவல். நிதி மேலாண்மை குறித்து கணக்கு கேட்டால் திமுக அரசு சதவீதத்தை சொல்லி மறுக்கிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. அதேபோல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2014 2021 வரை 1,18,245. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,42,499. அதுலயும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டுல அதிமுக ஆட்சியில் 2,51,835 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3,75,272 கோடி கிடைச்சிருக்கு. வரி பகிர்வும் அதிகம், கடனும் அதிகமாகறீங்க, திட்டமும் ஒண்ணும் இல்லை. இதை கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்ப பாக்குறாரு. டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கடந்த 15 நாட்களாக சாலையோரங்களில் 30 லட்சம் நெல் மூட்டைகள் குவிந்து வைக்கப்பட்டுள்ளன. போர்க்கால அடிப்படையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடியா அரசுக்கு வலியுறுத்தல். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 15 நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன, பருவமழை தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அரசு விவசாயியுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின. ஆனா அமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதியில் 525 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 10% கூட நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்தவர் ஸ்டாலின். திமுக உருட்டுக்கடை அல்வா என்ற பெயரில் கவர் வழங்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 2021 ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். அதிமுகவின் துவக்க விழாவையொட்டி அண்ணாவழி திராவிடம் என்ற இணைய இதழின் அச்சுப்பிரதியை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இணைய இதழை கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் தவறாமல் படித்து தங்களுக்காக எப்போதும் உழைக்கும் இயக்கமான அதிமுகவின் புகழுக்கு மென்மேலும் வலு சேர்க்க வேண்டும் என புரட்சித் தமிழர் அன்பு வேண்டுகோள். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை ஆகிய உயரிய விஷயங்களால் கட்டியெழுப்பப்பட்ட திராவிட கொள்கையை செயல் வடிவமாக்கி நவீன தமிழ்நாட்டை கட்டமைக்க இயக்கம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். நாம் உயர்த்தி பிடித்த நம் உன்னத கொள்கையாம் திராவிடத்தை தன் குடும்ப நலனை காக்கும் கவசமாக மாற்றிவிட்டது திமுக முதல் குடும்பம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது கருணாநிதியின் குடும்பம். திட்டங்கள் என்ற பெயரில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கருணாநிதியின் குடும்பம் தங்களை வளர்த்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் விழுப்புரத்தில் நடந்த அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இன்னைக்கு ஏசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலிலே இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது கருணாநிதி குடும்பம். எங்கிருந்து வந்தது இந்த பணம்? எங்கிருந்து வந்தது இந்த சொத்து? எங்கிருந்து வந்தது இந்த சாம்ராஜ்யம்? யாருடைய பணம்? எல்லாம் உங்களுடைய பணம், மக்களுடைய பணம், வரி பணம். மக்களுக்காக பாடுபடுகிறோம்,
மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று சொல்லி இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற போது திட்டங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு உங்கள் பணத்தை, மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடித்து தங்களை இன்னைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு திமுக அரசின் தவறான திட்டமிட்ட கவனக்குறைவினாலும் வேண்டுமென்றே பாதுகாப்பு வழங்காமல் இருந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான் காரணம். விழுப்புரத்தில் நடந்த அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. முழுக்க முழுக்க இந்த நிர்வாகத்துடைய திமுக அரசுடைய தவறான திட்டமிட்ட கவனக்குறைவு வேண்டுமென்றே அதை முறைப்படுத்தாமல், பாதுகாப்பு வழங்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான். அதை பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். ஸ்டாலின் மாடல் அரசை மொத்தமாக புதைத்த கம்யூனிஸ்டுகள். ஸ்டாலின் மாடல் ஆட்சி இரக்கமில்லாதவன் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கும் வீடியோ இணையத்தில் பரவி வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள ஊழல், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்றவற்றை கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டதால் திமுக ஆட்சிக்கு புதிய சிக்கல். முதல்வர் யாருக்கு திராவிட மாடல் தந்த லீடரு தொழிலாளியே மறந்து போனாரு. யாருக்காக முதல்வர் யாருக்காக திராவிட மாடல் தந்த லீடரு தொழிலாளியே மறந்து போனாரு. யாருக்காக முதல்வர் யாருக்காக முதல்வரே வா வா சிவசங்கரனே வா வா. தனியார் என்னும் சனி பிடித்தது, அது மினி பஸ் என்னும் வடிவில் வந்தது. தனியார் என்னும் சனி பிடித்தது, அது மினி பஸ் என்னும் வடிவில் வந்தது. பேட்டரி பஸ் மேக்ஸி கேப்னு அது கழகத்தையே சீரழித்தது. யாருக்காக முதல்வர் யாருக்காக உதிரி பாகம் வாங்கவில்லையே, எங்க அரியரையும் வழங்கவில்லையே. உதிரம் சிந்தி உழைத்த போதிலும் திருவோடெடுக்க வைத்து விட்டதே. எழுதுங்கள் இவர் வரலாற்றில் இவர் இரக்கமில்லாதவர் என்று, பாடுங்கள் இவர் ஆட்சியில் இவர் பகவேசக்காரர் என்று. பணியின் போது காசு கொடுக்கல, பணி ஓய்வுக்கான பென்ஷன் கொடுக்கல. மருத்துவ காப்பீடு என்பது அது முக்காடில் போட்டு நிற்கிறது. யாருக்காக? அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக்கும் சட்ட திருத்தத்துக்கு ஆசிரியர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு. சமூக நீதி, வேலை பாதுகாப்பு, இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என எச்சரித்துள்ள ஆசிரியர் சங்கங்கள் தேசிய கல்விக் கொள்கை மாற்றத்துடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போவதாகவும் விமர்சனம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்ற தமிழக சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசை கண்டித்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நிலையில் உள்ளதால் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என பேராசிரியர்கள் கண்டன கோஷம். சட்ட திருத்த மசோதாவை ஒருபோதும்
அனுமதியும் தமிழக அரசே சமூக நீதி பேசும் தமிழக அரசே எப்போதும் அனுமதியும் திரும்ப பெறு தமிழக அரசே திரும்ப பெறு. விடியா திமுக அரசின் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். ஏழை எளிய மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களின் கல்வி கனவை நசுக்கும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். மதுரை மாநகராட்சியில் திமுக மேயர் ராஜினாமா குறித்து நடைபெற்ற சிறப்பு மாமன்ற கூட்டத்தில் மக்களுக்கான அடிப்படை வசதி புறக்கணிக்கப்படுவது குறித்து முறையிட்ட அதிமுக கவுன்சிலர்கள். எதிர்க்கட்சி கவுன்சிலர்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் விளக்கை அணைத்துவிட்டு அறையை பூட்டிச் சென்று மாநகராட்சி ஆணையர் அராஜகம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். குழந்தை திருமணங்களை தடுக்க திறனற்ற விடியா அரசின் சமூக நலத்துறை அமைச்சரும் பொம்மை முதலமைச்சரை போன்றே போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறாரா என பொதுமக்கள் ஆவேசம். தமிழ்நாட்டில் 9 லட்சம் டன் நெல் மூட்டைகள் அரசு கிடங்குகளில் அரைக்கப்படாமல் குவிந்துள்ள நிலையில் விளைச்சல் அதிகரித்தும் வேதனையில் விவசாயிகள். கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை அரைக்கும் இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு, நிதி நெருக்கடி என காரணம் கூறிய அமைச்சர் சக்கரபாணியின் பதிலால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள், நாங்கள் உழைத்த நெல் கிடங்கில் கெட்டுப்போகட்டும் என்கிறார்களா என வலியுடன் கேள்வி எழுப்பினர். திண்டுக்கல்லில் கணவர் ஆணவ கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையில் தொடர்புடைய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ள நிலையில் இதுதான் ஸ்டாலினின் சமூக நீதி ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாநகராட்சியில் சம்பளத்தில் பிடித்தம் செய்த இஎஸ்ஐ, பிஎஃப் தொகை சம்பந்தப்பட்ட துறைகளில் செலுத்தாமல் ஒப்பந்த நிறுவனத்தின் மோசடியால் தூய்மை பணியாளர்கள் மருத்துவ செலவுகளுக்காக கந்துவெட்டியில் கடன் வாங்கும் அவலம். மாவட்ட ஆட்சியர் அறிவித்த ஊதிய உயர்வு, தீபாவளி போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நாய்கடி சம்பவங்கள் அதிகரித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். தெருநாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகேயுள்ள வளையக்கரனூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுவதால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் நூதன போராட்டம். கண்டிஷன்களை ஃபாலோ செய்து மாணவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தும் அரசு பள்ளிகளை சீரமைக்காமல் அன்பில் மகேஷ் எங்கே அழுது கொண்டிருக்கிறார் என பெற்றோர் ஆவேச கேள்வி. ஏன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல? நான் கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, கட்டடம் இடிஞ்சு விழுது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஏன் அனுப்பலின்னு கேட்குறீங்க? எங்கள் பையனுக்கு எதுனாலும் நீங்கள் பையன் திருப்பி கொடுத்துருவீங்களா? ஸ்கூலில் டீச்சர் கேட்டாலும் டீச்சர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலின்னு கேட்குறீங்க? குழந்தைங்களுக்கு எதுனாலும் யார் பொறுப்பு? 4.5 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் தங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை என அரசு அலுவலர்கள், உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மைய சங்கம் குற்றச்சாட்டு. இனியும் கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் வரும் தேர்தலில் ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பகிரங்க எச்சரிக்கை. அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளில் அரசு பணியாளருக்கு எதையும் நிறைவேற்றாமல் இன்று வரை அப்படியே வைத்திருப்பது இது அரசுக்கு நல்ல தீர்வாக அமையாது.
மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் கடும் வேதனை. ஸ்டாலின் மாடல் அரசின் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் தீபாவளிக்கு பிறகே கொள்முதல் செய்வோம் என கூறியதால் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் நெல்மணிகளை விரைவில் கொள்முதல் செய்ய வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திடீரென அதிக அளவில் பயணிகள் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி தவிப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளாததால் பேருந்து இருக்கைக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் கடும் சிரமத்துக்குள்ளான மக்கள். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்லும் மக்களால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள். பிரதான சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் ஒவ்வொரு அடியாக நகர வேண்டிய நிலையில் வாகன ஓட்டிகள் பயணிகள் கடும் பாதிப்பு. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் முதல் கிளாம்பாக்கம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். மக்கள் விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்வார்கள் என தெரிந்தும் முறையான முன்னேற்பாடுகளை விடிய அரசு மேற்கொள்ளாததால் வாகனங்கள் நீண்ட நேரமாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற அவலம். தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கருநிலம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடகாவிலிருந்து 1330 மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 2 சிக்கினர். மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் தமிழக குடும்பங்கள் சீரழிய வழிவகை செய்வதுதான் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை என பொதுமக்கள் கடும் தாக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அருந்ததிபாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி ஊழியர்களை சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டம். கடந்த 1 மாதத்தில் மட்டும் மது பழக்கத்தால் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த பெண்கள் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோனால் டாஸ்மாக் கடையை விடிய அரசு மூடும் என சரமாரி கேள்வி. சாராய கடை எடுக்கவே மாட்டேன்றாங்க. இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? எங்க ஊர்ல சின்ன சின்ன வாலிமான பசங்களே செத்து போயிடுறாங்கப்பா. எங்க குடும்பம் எவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அவங்க இழப்புகள் காணுறாங்கன்னு எங்களுக்கு தான்ப்பா தெரியும், மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே திப்பம்பட்டி ஏரியில் மீன்பிடி குத்தகைதாரர் மீன்களுக்கு உணவாக கோழி இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மக்கள் வேதனை. நீர் மாசுபாடு குறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. எங்கள் ஏரியா ஃபுல்லாக நிறைய காய்ச்சல் இருக்குங்க சார். எங்களுக்கு ஊரில் பஞ்சாயத்தில் சொன்னாலே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். என்ன பண்ணுறது, அவங்க இந்த ஒரு முறை பார்த்துக்கலாம் இருங்கம்மா அப்படின்ட்டு ஒரு இது சொல்ல மாட்டேன்றாங்க சார். தண்ணி குடிக்க முடியலைங்க சார். மாடெல்லாம் உடம்பு சரியில்லைங்க சார். 15 உருப்படி எங்களது மாடு இருக்குது. இது நாய் ஃபுல்லாக இந்த கோழி வாசனைக்கு வந்துடுதுங்க சார். எல்லாம் வீட்டான ஒரே நாய் எல்லாம் ஆடு கடிக்கிறது மாடு கடிக்கிறது, அது வேறு ஒரு பக்கம் தொல்லைங்க சார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் அருகே சாலையோர மரத்தின் மீது அரசு பேருந்து மோதிய நிலையில் பின்னால் வந்த லாரி பேருந்து மீது மோதியதில் 22 பயணிகளுக்கு காயம். அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே பேருந்தை இயக்கியதால் விபத்திற்கான காரணம் என பயணிகள் குற்றச்சாட்டும் நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிப்பவர்கள் பேஷண்டாக வீடு திரும்பும் நிலை.
பஸ் வந்து கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போனோம். மயிலாடுதுறை போகும்போது அந்த கோவிந்தபுரம் கோயில் இருக்குல்ல, அங்க பேக் சைட்ல டிரைவர் வந்து போன் பேசிட்டு வந்தாங்க. போன் பேசிட்டு மரத்துல போய் விட்டுட்டாங்க. பஸ் இப்படி திரும்பினதும் லாரி வந்து பேக் சைட்ல மோதிட்டு. சென்னை நெசப்பாக்கத்தில் கேபிள் இணைப்பின் போது மின்சாரம் தாக்கி தனியார் நிறுவன ஊழியர் பரிதாப பலி. மின்கம்பி தடங்களை பாதுகாப்பான முறையில் விடிய அரசு ஏற்படுத்தாதாலேயே தனியார் நிறுவன ஊழியர் இறப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் விரைவு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியின்றி வேட்டியை கட்டி வைத்த அவலம். இவ்வாறு ஓட்டை உடைசலான பேருந்துகளை இயக்கி மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் விடியா ஸ்டாலின் அரசு பேருந்திற்கான பராமரிப்பு தொகையை என்ன செய்கிறது என்று பயணிகள் கேள்வி. சென்னையிலிருந்து சிதம்பரத்திற்கு சென்ற குளிர்சாதன அரசு பேருந்துக்குள் ஒழுகிய மழைநீரால் பயணிகள் அவதி. மக்கள் வரிப்பணத்தில் கோடிக்கணக்கில் நிதி செலவழித்து வாங்கிய சொகுசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் ஓட்டை உடைசலாக இயக்குவதுதான் இந்தியாவை வியக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என பயணிகள் கொந்தளிப்பு. தமிழகத்தில் உள்ள சாதி பெயர்களை குறிக்கும் கிராமங்கள், தெருக்கள், நீர்நிலைகள் மற்றும் சாலைகளின் பெயர்களை மாற்றி அமைக்க கோரிய அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. ஸ்டாலின் அரசு இதுபோன்ற பெயர்களை மாற்றுவதற்கான தேவை எங்கெல்லாம் உள்ளது என்பது குறித்து ஆய்வு மட்டுமே நடத்த வேண்டுமே தவிர எவ்வித நடைமுறை செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சம்பவத்தை கட்டுப்படுத்தாமல் விசிக தலைவர் பிரச்சனையை தூண்டும் விதத்தில் செயல்பட்டது போல் தெரிகிறது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. உயர்நீதிமன்றம் முன்பே தாக்குதல் நடைபெற்ற போதிலும் காவல்துறை எஃப்ஐஆர் மட்டுமே பதிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் 2 வாரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை உசிலம்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. கடந்த வாரம் கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கும், பிச்சி, முல்லை, கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்கள் 1000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையின் முக்கிய ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மழை மற்றும் கிருஷ்ணா நதிநீர் வருகையால் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. விரைவில் ஏரியின் நீர் முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் ஏரியின் 5வது கண் மதகை அகலப்படுத்துவதற்கான பணியை அலட்சியமாக மேற்கொண்டு வரும் விடியா திமுக அரசால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படும் அபாயம். தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம். அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பாரம்பரிய கேக் கலவை நிகழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் விழா தொடக்கம். பிரிட்டிஷ் காலம் முதல் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் உற்சாகத்துடன் பங்கேற்ற சுற்றுலா பயணிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்று வட்டார பகுதிகளான கருங்குளம், செய்துங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர் சுற்றுப்பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விட்டு விட்டு பெய்து வரும் மழையால் தேங்கிய மழைநீர். மழைநீர் வடிகால் பணிகளை விடிய அரசு முறையாக மேற்கொள்ளாததால் லேசான மழைக்கே தண்ணீரில் தத்தளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அமெரிக்க நிறுவனமான AST ஸ்பேஸ் மொபைலின் ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட் மூலம் இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் விண்ணில் ஏவப்படும் இந்த செயற்கைக்கோள் மூலம் ஸ்மார்ட் போன்களுக்கு நேரடி 5G இணைப்பும் தொலைதூர பகுதிகளுக்கு பிராட்பேண்ட் சேவையும் கிடைக்கும் என தகவல்.